ஷாலோம், பிரைஸ் காட். டே 132. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 15ஆம் அதிகாரத்தில் உள்ள டெய்லி மெடிடேஷனை காணலாம். எண்ணாகமம் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அவர்களுடைய வனாந்தர அலைச்சலை நாம் அந்த இடத்தில் வாசிக்கிறோம். அது சாப்டர் 15லேருந்து சாப்டர் 25 வரை இப்படி தான் இருக்கும். அவர்களுடைய தள்ளாடுதல், அற்ப காரியங்களுக்காக அமளி பண்ணுதல், தடுமாற்றம், தொல்லை கொடுத்தல், கலகம் செய்தல் போன்ற காரியங்களை அங்கே வாசிக்கிறோம். அவரது பாடல்கள் பெருமூச்சாகவும் அமைந்திருந்தது. 33ஆம் அதிகாரம் நாம் வாசிப்போம் என்றால் உற்சாகமில்லாத ஒரு விரும்பாத ஒரு அதிகாரமாகவும் காணப்படுகிறது. அங்கேயும் பிரயாணம்தான். இந்த வருடங்கள் எல்லாம் வீணாய் கழிந்ததாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாறியது. மொத்தத்தில் அவர்கள் தேவனோடு வாழவில்லை. யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் தங்கள் குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவில்லை என்று வாசிக்கிறோம். ஸோ இந்த விருத்த சேதனம் என்பது ஆபிரகாமோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை அது காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கென்று எந்த பலியும் செலுத்தவில்லை என்பதை ஆமோஸ் 5ஆவது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கலாம். தங்கள் இருதயத்திலே கர்த்தருக்கு இடம் கொடுப்பதற்கு பதிலாக மோளேக்கு இடம் கொடுத்ததை ஆமோஸ் 5:26 வாசிக்கலாம். ஸோ இதே காரியத்தை தான் இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். இந்த வனாந்தர வாழ்க்கையிலே நாமும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, நாம் யாத்திரை செய்பவர்களாக, அந்நியர்களாக, பரதேசிகளாக இந்த உலகத்திலே இருக்கிறோம். நம் வாழ்விலே எல்லா வசதிகளும் வாழ்வுகளும் நமக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவற்றை பார்க்கும்போது அது வனாந்தரமாகவே உள்ளது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காலதாமதம் செய்தார்களே தவிர கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவங்க அழித்து போடவில்லை. இதே போல்தான் நம்முடைய அவ்விசுவாசமும் கீழ்ப்படியாமையும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு காலதாமதம் ஏற்படுத்துகின்றன. கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். எண்ணாகமம் 15 முதல் 1 16 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பலி செலுத்தக்கூடியதான கட்டளைகள். இவைகளெல்லாம் வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளாக பிரவேசித்த பின் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வனாந்தர வாழ்க்கையில் அவர்கள் அப்படிப்பட்ட தானிய காணிக்கைகளை கொடுக்க முடியாது. வனாந்தரத்திலே வாக்குத்தத்த நாட்டிற்கு சென்றவுடன் புதிய சந்ததியினரிடம் இந்த காணிக்கைகளை படைக்குமாறு கர்த்தர் கேட்கிறார். எண்ணாகமம் 15:4வது வசனத்தை வாசிக்கும் போது கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமானதாக இருக்க வேண்டும். அப்போ ஏன் எண்ணெய் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா, எண்ணெயானது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக கூறப்படுகிறது. எண்ணெயானது முகத்தில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எண்ணாகமம் 15 வசனங்கள் 22லிருந்து 31வது வசனம் வரை வாசித்தால் ஜனங்கள் அறியாமையினால் செய்த குற்றங்கள் மன்னிக்கப்படும். துணிகரமாக செய்த பாவங்கள், அதாவது அவன் கர்த்தரை அசட்டை பண்ணி அவர் கட்டளைகளை மீறினபடியால் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது என்று சொல்கின்றார். எண்ணாகமம் 15 வசனம் 30 வாசிக்கும் போது எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸோ இது தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது. எண்ணாகமம் 15:32 முதல் 36 வசனங்களிலே தீமையான ஒரு செயலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளில் விறகு பொறுக்குதல் துணிகரமான ஒரு பாவமாகும். அதற்கு தண்டனை என்னன்னா கல்லறிந்து கொள்வதுதான். இப்படிப்பட்ட கற்பனைகளை மீறி நாம் செய்த பாவங்கள் நம்மை அழித்து கொண்டு இருக்கிறபடியினால் இயேசு அவைகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் பாவமாகி சிலுவை மரணத்தை ருசித்தார். இதுதான் கிருபை. கிருபை என்பது தகுதியற்ற நமக்காக செயல்படுகிற தேவனின் அன்பும் இரக்கமுமே. அறிந்தும் நான் பாவத்தில் ஈடுபடுகிறேனா? பாவத்தை பால் போல பருகி கொண்டு நம் தேவனுக்கு துரோகம் செய்து கொண்டு அவரால் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பையும் ரட்சிப்பையும் காலால் உதறி தள்ளி புறக்கணிக்கிறவராக நாம் இருக்கிறோமா? எண்ணாகமம் 15 வசனம் 37லிருந்து 41வது வசனங்கள் பார்க்கும்போது தொங்கல்களை உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறதே நாம் காண்கிறோம். தலைமுறை தோறும் இந்த தொங்கல்கள் அவர்களின் வஸ்திரங்களின் ஓரங்களில் காணப்பட வேண்டும். இளநீல நாடாவை இதன் ஓரத்தில் கட்ட வேண்டும். இளநீலம் என்பது பரலோகத்தின் வண்ணம் என்று சொல்லலாம். இந்த இளநீல நூலால் பூமி எங்களுக்கு ஒரு சொந்தம் அல்ல, நாங்கள் ஒரு கூடாரவாசிகளாய் இருக்கிறோம் என்பதை அந்த சிம்பாலிக்கா காட்டுது. ஸோ இந்த பூமி எனக்கு சொந்தமில்லை, பட் பரலோக நாட்டை குறித்து நடை போடுகிறோம். நம் வாழ்க்கையின் விருப்பு வெறுப்புகள் தேவனுக்காக நடை போடுகிறவர்களாக காணப்படும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். எண்ணாகமம் 15வது அதிகாரம் 40வது வசனத்தில் then you will remember to obey all my commands and will be consecrated to your God. God asked the Israelites to wear tassels on their clothes. அப்போ அதனால் அந்த இப்படி அந்த க்ளோத்தில் வேர் பண்ணுறதுனால, அந்த கார்மெண்ட்ஸ் இருக்கிறனால என்ன அப்படின்னா
அவருடைய கட்டளைகளை ரிமெம்பர் பண்ணுறதுக்குன்னு அப்படி செய்தாங்க. ஈவன் டுடே ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் அந்த மாதிரி அவங்க கார்னர்ஸ் ஆஃப் தேர் கார்மெண்ட்ஸ் ஆல் த டைம் ஆல்வேஸ் அதை தான் அவங்க வேர் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். டசல்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ப்ளூ கலர் த்ரோன் ரூமில் யாவேயின் ஹெவனை அப்படி அது சிம்பாலிக்காக குறிக்கிறதாக காணப்படுகிறது. அந்த வார்த்தை என்ற அந்த கார்னர்ஸ் அந்த மீனிங் ஹீப்ரூவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேன்பை, அதாவது அதற்கு இங்கிலீஷில் இறகுகள் என்று பெயர். இதன் மூலம் அவருக்கு கீழ்ப்படுகிறதை ஞாபகம் ஊட்டுகிறது. அதாவது அவருடைய கட்டளைகளில் வாழ்வது என்பது ஈக்குவலன்ட் டு லிவிங் அண்டர் his protective wings. ஸோ ஈவன் ஜீசஸும் அப்படித்தான் கார்மெண்ட் போட்டிருந்தார். 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஸ்திரீயும் அந்த கார்மெண்டை தொட்டபோது தான், ஆக்சுவலி அது ஜூவிஷ் லா படி அன்கிளீன், அது பாவமும் கூட. ஆனால் இயேசு திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். ஏன்னா அவள் அவருடைய செட்டையிலே தஞ்சம் புகுந்தாள். அப்போ நமக்கு இப்போ இந்த மாதிரி டசல்ஸ் இல்லாமல் இருக்கலாம். எப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இணைக்கப்படுகிறோமோ இந்த மாதிரி கலகம், இருளின் ஆதிக்கம், கீழ்ப்படியாத தன்மையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். ரோமர் 13வது அதிகாரம் வசனங்கள் 12-14 நம்ம இதை வாசிக்கலாம். அதே போல் எண்ணாகமம் 15வது அதிகாரம் 39-40 வசனத்திலும் நாம் இதை குறித்து வாசிக்கலாம். ஸோ டுடே நம் இருதயம் நாம் அவரை சார்ந்து இருக்கிறோமா என்று நினைக்கட்டும். ஆமீன். நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, I come before you in the name of Jesus. பரிசுத்த ஆவியானவரை, help us to remember and obey. எப்போ எங்கள் வழி தப்பி போகிறோமோ அப்போ உங்களுடைய சின்ன சின்ன புஷஸ் அண்ட் சிக்ஷையை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களை வருத்தப்படுத்தாதபடிக்கு எங்களுடைய அந்த பர்சனலை உமக்கு பிரியமாய் மாற்றுங்க ராஜா. நீர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை எங்களிடத்துல தாங்க, கீழ்ப்படுகிற ஒரு தன்மையை கொடுங்கப்பா. எப்பொழுதும் கிரம்பிளிங்கோ கலகங்களோ இல்லாதபடி எல்லாவற்றிலும் போதுமென்ற மனதுடனே ஒரு கண்டென்ட்டாக இருப்பதற்கு வேண்டிய அந்த ஒரு நல்ல மனதை எங்களுக்கு தாங்கப்பா. ஆல் glory and honor, praise for you only, Father God. In Jesus' name I pray. Amen. Stay blessed.